அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். நான் டாக்டர் SBA முஜாஹித், மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிறுநீரக விசேட வைத்திய நிபுணராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறேன். உலக சிறுநீரக தினத்தை முன்னிட்டு நான் சிறுநீரக சுகாதாரம் சம்பந்தமான ஒரு சில விடயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்று உலகளாவிய ரீதியில் சிறுநீரக நோயானது அதிகரித்து வருகின்றது. எம்மில் கிட்டத்தட்ட 10 பேரில் ஒருவருக்கு இந்த சிறுநீரக நோய் ஏற்படுகின்றது. ஆனால் இதில் பெரும்பாலானோருக்கு சிறுநீரக நோய்கள் இருப்பது தெரியாது. ஏனெனில் ஆரம்ப கட்டத்தில் சிறுநீரக நோய்கள் பெரும்பாலும் அறிகுறிகளை காட்டாது. காலம் சென்ற பின்னரே இவை அறிகுறிகளை காட்டத் தொடங்கும். எனவே சிறுநீரக சம்பந்தமான விழிப்புணர்வை எம்மத்தியில் இருப்பது மிகவும் அத்தியாவசியமாகும். இதனால் நான் உங்களிடம் ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலில் நாம் சிறுநீரகங்கள் ஏன் எமக்கு முக்கியம் என்பதை பற்றி பேசுவோம். எமக்கு 2 சிறுநீரகங்கள் வயிற்றில் பின்புறமாக விலா எலும்புகளின் கீழ் காணப்படுகின்றன. இவை கிட்டத்தட்ட 9 தொடக்கம் 11 சென்டிமீட்டர் நீளமும் 150 தொடக்கம் 170 கிராம் எடையும் கொண்டவை. இந்த சிறிய உறுப்புகள் 24 மணி நேரமும் 7 நாளும் தொழிற்பட்டு எம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றன. இவை ஒவ்வொரு நிமிடமும் கிட்டத்தட்ட 1.2 லிட்டர் இரத்தத்தை சுத்திகரித்து ஒரு நாளைக்கு 1700 லிட்டருக்கு மேற்பட்ட இரத்தத்தை சுத்திகரிக்கின்றன. சிறுநீரகங்கள் எமக்கு ஏன் முக்கியம் என்றால் இவை பல்வேறு தொழில்களை செய்கின்றன. முதலாவதாக எமது உடலில் உள்ள கழிவுகளை அகற்ற உதவுகின்றது. இவை எமது உடலில் உள்ள அதிகப்படியான திரவத்தை வெளியகற்றவும் உதவுகின்றன. மேலும் இவை இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும், சோடியம் பொட்டாசியம் போன்ற தாது பொருட்களை சமநிலையில் பேணவும், அமிலகாரத்தன்மையின் சமநிலை பேணவும் மிகவும் இவை அத்தியாவசியமாகும். மேலும் இவை எமது உடலில் உள்ள இரத்தத்தில் உள்ள சிவப்பு கலங்கள், அதாவது ஹீமோகுளோபின் போன்ற செங்குருதி கலங்களை உருவாக்கவும், மேலும் எலும்புகளை பலமாக வைத்திருப்பவும் உதவுகின்றன. இந்த சிறுநீரகங்களில் பாதிப்பு ஏற்படும் போது இந்த தொழில்கள் பாதிக்கப்பட்டு தீவிர சுகாதார பிரச்சினை எமக்கு ஏற்படலாம்.